வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் வினிதா ஜெரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு வழக்கு விசாரணையில் யாராவது தவறு இழைத்திருந்தால் அதை முழுமையாக ஆராய வேண்டும். மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான அகழாய்வு பணிகள் தொடக்கம். கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழ்வாய்வு பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தற்போது கீழடி மற்றும் வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு பணிகளை காணொலி காட்சியின் வாயிலாக மாண்பு முதலமைச்சர்கள் தற்போது பார்வையிடுவார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் ராமானுஜர் நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் சுகி சிவம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்கினால் கடும் நடவடிக்கை. விதிகளை மீறி இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிகள் இறக்கிவிடப்பட்டு அரசு பேருந்துகளில் அழைத்துச் செல்ல ஏற்பாடு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை. எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் அறிவிப்பு. தொகுப்பாளினியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. கைதான கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். இந்த தொடர் அத்துமீறலை இனியும் மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என அறிக்கை. மேற்கு வங்க ரயில் விபத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குற்றச்சாட்டு. மத்தியில் ரயில்வே அமைச்சராக இருந்த மமதாவிற்கும் இது நன்றாக புரியும் என்றும் பேட்டி. திமுக கூட்டணியின் மக்களவை தேர்தல் வெற்றி மக்களை விலைபேசி வாங்கிய வெற்றி. மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற கோரி அதிமுக சார்பில் போராட்டம். மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்ட கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் கைது. குமரியில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ள சம்பவத்தால் பரபரப்பு. அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சிலை சேதமடைந்திருக்கலாம் என போலீசார் தகவல். திருப்பத்தூரில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையில் கவிழ்ந்து விபத்து. படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்டோருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. கோவை மாவட்டத்தில் காரை வழிமறித்து கொள்ளையடிக்க முயன்ற வழக்கு. முகமூடி கும்பலை சேர்ந்த 5வது நபர் கைதான நிலையில் போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் முனியூர் பகுதியில் மணல் கடத்தலால் கொதித்தெழுந்த பொதுமக்கள். சாலையில் பாறைகளை கொண்டு வைத்த மணல் மாஃபியா கும்பலால் போக்குவரத்து துண்டிப்பு. தமிழ்நாட்டில் வருகிற 24ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு.
22ஆம் தேதி நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் சார்பாக பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார். ஆபாச வீடியோ வழக்கில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கு ஜாமீன் வழங்கி கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. சீனாவின் புஜியான் மாகாணத்தில் கனமழை பெய்து வருவதால் இயல்பு நிலை முடங்கியது. கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 9 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்க வாய்ப்பு. இன்று நேர்காணல் நடந்த நிலையில் இம்மாத கடைசி வாரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல்.